மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் வெற்றிமாறன் மற்றும் அனுராக் கஷ்யப் சேர்ந்து தயாரித்த பேட் கேர்ள் அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியானது. ட்ரெய்லர் வெளியான உடனே பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியிருக்குது. குறிப்பாக பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்க, குடிக்கிற மாதிரி தம்மடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துறீங்க, குறிப்பிட்டு அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த சூழலில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டர்டாம் சர்வதேச ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு தயாரிப்பாளராக அவங்களோட கருத்து என்ன சார்? அவார்டுங்கிறது நிறைய படத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் முந்தியெல்லாம் அவார்டு கிடைச்சின்னா அவார்டு படம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஏதாவது பேரே தெரியாத படமாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வாங்கிடுச்சு அந்த அவார்டு வாங்கிடுச்சுன்னு ஒரு 16 அவார்டு அந்த பூ மாதிரி ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த எந்த அவார்டுன்னு தெரியல, அது எல்லா படத்துக்கும் கொடுத்துட்றாங்க. இல்லை, இது நல்ல ஒரு பெரிய அவார்டு தான். பெரிய அவார்டு தானே, அப்போ நல்ல படம் தானே கொடுத்துருக்காங்க அவார்டு. ஆமாம், அதாவது ஒரு கமிட்டி பார்த்து இந்த படம் நல்லா இருக்குங்கிறதுனால தான் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்ல படமாக தான் இருக்கும். அதாவது ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் ட்ரைலர் பார்த்தேன். நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவா இவான்னு ஏதோ ஒரு டைலாக் வந்துச்சு. அதை வச்சு தான் ஓகே இது பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு தான் இப்படி காட்டுறாங்க. ஏன் இப்போ பிராமண சமுதாயத்து பெண்கள் மட்டும்தான் இல்லை பசங்க மட்டும்தான் அவா அவான்னு பேசுகிறாங்களா? இப்போ எல்லாருமே கேஷுவலாக அவா அவான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பேசுங்க. அவா அவான்னு ஒரு பாட்டு கூட அந்த காலத்தில் வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிந்தி பாட்டு. அப்போ பிராமண சமுதாயத்தை அவங்க ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுறது இல்லையா? செந்தில் பாடுவார் அந்த பாட்டு தானே? செந்தில் பாடுற பாட்டு. செந்தில் பாடுவார் அந்த பாட்டை. அது ஹிந்தி பாட்டு சார். அது அந்த பாட்டை பிராமண சமுதாயம் எதிர்க்க வேண்டியதுன்னு அவா ஹவா அவா ஹவான்னு வந்துச்சு. அவா இவான் வந்தால் உடனே இதா அப்படிலாம் கிடையாது சார். அதாவது நம்ம அங்கே அவங்க எந்த டீட்டெயிலிங்கும் பெருசாக கொடுத்த மாதிரி தெரியல. சில விஷயங்கள் அந்த ட்ரைலரில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பெண் அவளுடைய லைஃப் ஸ்டைலில் என்னுடைய வாழ்க்கையை என்னை வாழ விடுங்க, என்னையும் சுதந்திரமாக விடுங்க, நான் நினச்ச மாதிரி வாழணும், நான் நினச்ச மாதிரி சுற்றணும், நான் நினச்ச மாதிரி என்னுடைய லைஃப்பை சந்தோஷமாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அதில் அந்த ட்ரைலரில் சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு விஷயம் என்னுடைய கருத்து என்னென்னா, ட்ரையலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த கண்டென்ட் அதாவது 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ படத்துக்குள்ளே என்ன ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதை ட்ரைலரில் தூக்கி வைப்பாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒரு 30 செகண்ட்ஸு 15 செகண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயம், பெஸ்ட்டான டைலாக்ஸு பெஸ்ட்டான சீன்ஸு இதை தான் தூக்கி ட்ரைலரில் வைப்பாங்க. ஸோ அந்த படத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களில் கொஞ்சம் எடுத்து ட்ரைலரில் வச்சுருக்காங்க. அந்த ட்ரைலர் ஹார்ட்லி அபவுட் 2 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரைலர். அந்த ட்ரைலருக்குள்ளே நம்ம போய் பார்த்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த இப்போ ட்ரைலரை பார்க்கும்போது என்ன இப்படி பேசியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே தோணும். ஒரு காமன் மேனுக்கும் அந்த எண்ணம் வரும். அதில் ஒன்றும் நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எப்படின்னா, அதை வச்சு மட்டுமே நம்ம ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு பெண்ணுக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணு, அந்த பேரண்ட்ஸ் அது கண்டிக்கும் போது கூட அந்த பொண்ணு சொல்லுது, நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்குது. ஸோ அந்த பலவீனமான மனநிலையில் இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்குவேன்னு யார் சொல்லுவாங்க? ஒரு பலவீனமான மனநிலையில் இருக்கவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜில் ஒரு பலவீனமான மனநிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அந்த படத்தில் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுனால இந்த பெண்ணுக்கு இந்த படத்தில் என்ன நடந்துச்சுன்ற ஒரு கன்க்ளூஷன் கூட அந்த படத்தில் சொல்லியிருக்கலாம். ஸோ அது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா, அது என்ன மாதிரி அது கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கங்கிறது படம் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ட்ரைலரை வச்சுக்கிட்டே நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது. இங்கே பாருங்கள், நிறைய படங்கள் இந்த மாதிரி சினிமாவில் வரத்தான் செய்யும். இப்போ இருட்டறையில் முரட்டு குத்து, பல்லுபடாமல் பார்த்துக்கோ, இதெல்லாம் டைட்டிலா? இந்த டைட்டில்லாம் காரி துப்ப வேண்டியதானே? இந்த டைட்டில்லாம் அலோவ் பண்ணிங்களே, எப்படி அலோவ் பண்ணீங்க? இந்த படங்களை எடுத்தது யார்? ஒரு பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர். இது யாரோ ஒரு உப்மா தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட சரி, ஏதோ வந்தாங்க, ஏதோ ஒரு மூலையில் எடுத்துட்டாங்க போயிட்டாங்க. பல வெற்றி படங்களை பெரிய படங்களை எடுக்கக்கூடிய, பருத்தி வீரன் படத்தை எடுத்திருக்க ஒரு நிறுவனம் இந்த மாதிரி படங்களையும் எடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்வீங்க நீங்கள்? அப்போ அந்த நேரத்தில் ஏன் உங்களுடைய எதிர்ப்பை காமிக்கலை? இப்போ மிஸ்கின் மேடை ஏறி பேசினார். மிஸ்கின் மேடை ஏறி பேசினப்போ அந்த 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 ஆடிட்டோரியத்தில் இருந்தவங்க எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்போ மக்களோட மனநிலையை நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறது? அந்த மேடை முடியுது, அது வெளியில் வந்துடுறாரு, ஊடகங்கள் அது வெளியில் வருது, அதுக்கப்புறம் இது சர்ச்சையாக மாறுது. ஸோ யார் அதை சர்ச்சை பண்ணுறா? நீ எல்லாருமே அதை ரசிக்கிறீங்க. நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் சார். மிஸ்கின் பேசினது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் அந்த அந்த இடத்துல அந்த அந்த ஆடியன்ஸு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அந்த மேடையில் இருந்தவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அங்கேருந்து ஊடகவியாளர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காம அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஓகே விட்டுருங்க. ஏன் எல்லாரும் கைதட்டி விசிலடிச்சு பார்த்தீங்க? அப்படிதான் ஒரு சம்பவம் சமீபத்தில் இந்த பேட் கேர்ள் ஆடியோ
வெளியிட்டு போது அந்த டைரக்டர் அவங்க பேர் வர்ஷா பரத்ன்னு நினைக்கிறேன், அந்த ஆமா. அம்மா புது பெண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க புதுசா டைரக்ஷன் அந்த அம்மா பார்த்தா ஒரு சின்ன பெண் மாதிரி தான் அவங்களே இருக்கு. சொல்றாங்க, என்னோட லைஃப்ல கடந்து வந்த விஷயங்கள் நான் ஆ. பார்த்ததுதான் படமா பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. சரி அவங்களுடைய அவங்களுக்கு உள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அவங்க. குறிப்பா இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, அந்த படத்தின் இயக்குனர் ஒரு பெண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாரி ஒரு பெண் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த விஷயங்கள், அவங்க வந்து சில விஷயங்கள் அதாவது வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா திங்க் பண்றதுனால தப்பு இல்ல சார். கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்றதுனால தப்பு இல்ல. அந்த மாரி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க வந்து சொல்ல வர்றாங்க. அவங்க அவங்க கிரியேட்டர். அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப அவங்க சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மேடையில வந்து அதாவது வந்து தாய்மை, கற்பு இப்படியெல்லாம் வந்து சுமைகளை எல்லாம் வந்து பெண்கள் மேல நெறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சுமையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு பேசுறாங்க. அப்பயும் கிளாப் பண்றாங்க. அப்பயும் விசில் அடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாருமே அவங்களே சொல்றாங்க. இது பெண்கள்ட்ட சொல்லும்போது எல்லா பெண்களுமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த கன்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லா பெண்களுமே வில்லிங்கா பண்ண வந்தாங்க. இதே ஆண்கள்ட்ட சொல்லும்போது அவங்க கிட்ட சின்ன சின்ன அதாவது எப்படி சொல்றது? சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்துச்சு. அப்படிங்கிறத அவங்கள அதே மேடையிலே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் சார் இருக்கு. இந்த சொசைட்டியே இப்போ வந்து ரொம்ப மாறிக்கிட்டே போகுது. பல விதமான மாற்றங்கள் இந்த சொசைட்டிக்குள்ள வந்துருச்சு. இப்போ 1960 காலத்துல இருந்தது, 70 காலத்துல இருந்தது, ஏன் 80 காலத்துல நம்ம யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது, உங்கள சேர்க்கல என்னையும் சொல்றேன். நம்ம யங்ஸ்டர்ஸா இருக்கிற காலகட்டங்கள்ல எல்லாம் கூட வேற மாரி இருந்துச்சு. இப்போ ஒரு காதல்னு எடுத்துக்கங்க. அது வந்து ஒரு கோயில்ல சாமி கும்பிட போற ஒரு காதலிய வந்து ஒளிஞ்சு நின்னு பார்ப்பான். அந்த பொண்ணு வர நேரத்தில பூத்தட்ட தூக்கிட்டு வருவா. ஒளிஞ்சு ஒரு சைக்கிள்ல ஒரு பையன் போவான். இல்ல சைட் அடிக்க போவாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அந்த காலத்தில எப்படி நடந்துச்சு? இப்படி தான் நடந்துச்சு. அந்த கோயில்ல அந்த பொண்ணு போனோனே இவனும் செருப்ப கழட்டிட்டு உள்ள போவான். அது இந்த பக்கம் கவுண்டர்ல நின்னு சாமி கும்பிட்டுச்சுன்னா, எய்த்தாப்புல நின்னு சாமி கும்பிடுவான். அந்த கண் அப்படி ஒரு ஓரமா பார்ப்பான். இதெல்லாம் நடந்துச்சு சார். நடக்கலைன்னு நீங்க சொல்லுவீங்களா? இந்த மாரி தான் காதல் இருந்துச்சு. அந்த அந்த பெண்ண பார்க்கணும்னா அவ வந்து டைப்பிங் கிளாஸ் போவா. அப்ப டைப்பிங் கிளாஸ் எத்தன மணிக்கு போவா? காலையில 7 மணிக்கு போவான். இவன் 5 மணிக்கே எந்திரிப்பான். எந்த பசங்களாவது 5 மணிக்கு எந்திரிப்பாங்களா? அந்த காலத்துல, அதாவது வந்து 80கள்லாம் இப்படிதான் இருந்துச்சு. எந்திரிச்சு, குளிச்சு கிளிச்சு ஒரு ஃப்ரீக்கா ட்ரெஸ் பண்ணி, ஒரு பவுடர்கள்லாம் போட்டு, ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த பொண்ணு டைப்பிங் கிளாஸ் போற அந்த ரூட்ல வந்து நிப்பாங்க. இப்படிதான் காதல்கள் இருந்துச்சு. நான் சொல்றது வந்து 16, 17, 18லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது, ஸ்கூல் கோயிங் கேர்லா, பாயா இருக்கும்போது, இன்ஃபாக்சுவேஷன் வரத்தான் செய்யும். அத நம்ம லவ்வுன்னு நெனைப்போம். எல்லாத்தையும் நம்ம பார்க்குறவங்களையெல்லாம் லவ் பண்ணணும்னு தோணும் அந்த ஏஜ்ல. இதெல்லாம் வந்து நடந்துச்சு. இப்படி இருந்துச்சு காதல். புரியுதா உங்களுக்கு? ஒரு காதல் என்பது ஒரு பெண்ணை பார்க்கிறது என்பதே அரிதாக இருந்தது அந்த காலகட்டங்களில் 80களில் எல்லாம். அப்புறம் 90கள்ல வேற கொஞ்சம் மாறுச்சு. லைட்டா கொஞ்சம் சோஷியல் ஆனாங்க. ஒரு காஃபி ஷாப் போலாம், சாப்பிடலாம், ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு. அப்புறம் இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம்லாம் 2கே கிட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், இப்போ வந்து பார்க்குறாங்க, அப்படி பிடிச்சு போச்சா, ஒரு நாள் தான். அடுத்த நாள் என்ன பைக்ல ஏறி ஜாலியா சுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. படத்துக்கு போறாங்க. இப்ப படத்துக்கு போனா மால்ஸ்ல நெறைய தியேட்டர்ஸ் இருக்கு. பாப்கார்ன் வாங்குறாங்க, அத வாங்குறாங்க. நான் தப்பு செய்றாங்கன்னே சொல்ல வரல. ஜாலியா தங்களுடைய வாழ்க்கைய வந்து இப்ப இருக்கிற கிட்ஸ் வந்து லேட்டஸ்ட்டா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள மாரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயந்து பயந்து வாழ்ந்த வாழ்க்கை இப்ப அவங்களுக்கு இல்ல. பிராக்டிகலா அதான் உண்ம. நம்ம வந்து பேசுறது வந்து சில பேருக்கு உடன்படாம கூட இருக்கலாம். ஆனா நம்ம பேசுறது வந்து சரியான கருத்து. இப்ப இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல சார் அதிகபட்சம் நம்ம என்ன சார் தப்பு செஞ்சிருப்போம்? தெரியாம அப்பாக்கு தெரியாம எல்லாரும் எல்லாம் சேர்ந்து ஒரு தம் அடிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போவோம். ஏன்னா யாரும் பாத்துறக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்க பாத்துறக்கூடாது, எய்த்து வீட்டுக்காரன் பாக்கக்கூடாது, அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி பாத்துறக்கூடாது. இப்படி எவ்வளோ கால்குலேஷன் பண்ணி ஒரு 6 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஏதோ ஒரு பெட்டி கடை இருக்கும். அங்க போய் தம் அடிச்சுட்டு வருவோம். இப்படிலாம் இப்ப அப்படியா சார் இருக்கு? இப்ப எல்லாமே மாறி போச்சு. இப்ப வந்து ரொம்ப சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆச்சு. அதுக்காண்டி நான் வந்து அத ஆதரிச்சு பேசல. அத என்டர்டெயின் பண்ணியும் பேசல. ஆனா லிமிட் இருக்கு. இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எங்கேயுமே நீங்க எந்த இடத்துலயுமே நம்ம பல காணொளிகள்ல பேசிட்டு வரோம். எந்த இடத்துலயுமே அந்த லிமிட்ன்னு ஒண்ண கிராஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து கிராஷ் ஆயிரும். அதாவது வந்து அது எப்படி சொல்றது? பயங்கரமா உடைஞ்சு போயிரும். 2 பேருக்கும் பாதிப்பாயிரும். அது லிமிட்டுக்குள்ள இருக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. சார் இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். சமீபத்தில ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி ஒரு YouTubeல வந்து ஒரு பேட்டி குடுத்துட்டு, நானும் அந்த கம்பேர் பண்றவரும் 2 பேரும் ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? அப்படின்னு கேஷுவலா பேசிட்டு, ஒரு டீ ஷாப் போறோம். டீ சாப்பிடுறோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறோம். டீ சாப்பிடும்போது ஒரு ஸ்கூட்டில 2 பொண்ணுங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த கேஷுவலா ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து லைட்டா அத கிராஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாண்ட் தட்டி கீழ விழுகுற மாரி போயிட்டாரு அந்த வயசானவரு. டக்குனு இந்த 2 பெண்ணுங்களும் வந்து, "தாத்தா என்ன தாத்தா பார்த்து போங்க" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு விட்டாங்க. நான் நினைச்சேன் பரவாயில்லையே! ரொம்ப சின்ன பொண்ணுங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணுங்க சார். அது என்ன ஏஜ்ங்கிறது நமக்கு கரெக்ட்டா தெரியல. அவங்க வந்து தாத்தா பார்த்து போங்க அப்படின்னும்போது நான் கூட நினைச்சேன் பரவாயில்லையே! நம்ம எவ்வளவோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு பேசுறோம்.
ஆனால் இந்த பெண்கள் பாருங்கள் இந்த தாத்தா வந்து பிடிச்சி அன்பா பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த அளவுக்கு இருக்காங்களே பசங்க அப்படின்னு நினைக்கிற செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, மச்சான் நான் சொன்னேன் இல்லடா மச்சான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படி என்னடா வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்கன்னு பார்த்தா, மிஸ்கின் பேசினார்ல பாட்டில் ஆடியோ லான்ச்சில், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னா கேளுடா மச்சான், லவ் எல்லாம் போய் சிக்கிக்காதடா மச்சான், வேணாண்டா மச்சான், அதாவது வந்து சும்மா கமிட்மெண்ட் எதுக்குள்ளேயுமே போயிடாத மச்சான், சும்மா பெஸ்டியாக வச்சுக்கோடா மச்சான், நான் சொல்ல கேளு மச்சான், நீ ஏன் மச்சான் இவ்வளோ மூட் அவுட் ஆகிற அப்படிங்கிற அந்த பொண்ணு மூட் அவுட்டாக இருக்கிற பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை மச்சான் என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கான் மச்சான் அப்படிங்குது. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்லை மச்சான் டாக்ஸிக்காக இருக்கான் மச்சான், நீ கேரிங்னு எடுத்துக்காத மச்சான், ஒன்று நீ வேற ஆள்கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்கல மச்சான், அவன்கிட்ட பேசுறது பிடிக்கல மச்சான், இவன்கிட்ட பேசுறது பிடிக்கல மச்சான் அப்படின்னு கேட்குது. ஆமாம் அவன் வந்து ஏன் பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன்னு கேட்குறான், ஃபோன் பண்ணுறான், நைட் 12 மணிக்கு பண்ணுறான், 1 மணிக்கு பண்ணுறான், ஏன் இன்னைக்கு நீ வந்து அங்கே ஸ்கூலில் அங்கே போய் பேசிட்டு இருந்து இங்கே பேசிட்டு இருந்தா அப்படின்லாம் கேட்குறான். அப்படின்னா மச்சான் அது கேரிங் கிடையாது மச்சான், அது டாக்ஸிக் அப்படிங்கிறான். இந்த டாக்ஸிக் வார்த்தையை எனக்கு உண்மையாலுமே தெரியாது. நான் வீட்டுக்கு வந்து இந்த டாக்ஸிக்ங்கிற வார்த்தை என்னன்னு என் பையன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்ன சொல்கிறான், அந்த காலத்தில் கேரிங்கு இந்த காலத்தில் டாக்ஸிக் அப்படின்ட்டு. கேரிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது வந்து சந்தேகப்படுவாங்க இல்லையா, அதுதான் டாக்ஸிக். அதான் இப்போ டாக்ஸிக்காக சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கேர் பண்ணுறது வேற, சந்தேகப்பட்டு ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமா போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறது தப்பு தான். கேர் பண்ணுறத இப்போ சார் ஒன்றுமே இல்லை சார், நம்ம கேர் பண்ணுறத இப்போ டாக்ஸிக்குங்கிறாங்க சார். டாக்ஸிக்ங்கிற வார்த்தைக்கு இதுதான் பொருள் சார். ஓவரா கேர் பண்றது தான் டாக்ஸிக். அதாவது பொசசிவ்னஸ், சந்தேகப்படுறது சார். அதாவது வந்து சந்தேகப்படுறது வேற. ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது யதார்த்தமாகவே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு பொசசிவ்னஸ்னு ஒன்று வரும். அந்த ஏஜில் வர பொசசிவ்னஸ்னால அதாவது நம்மகிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதும், இவன் நம்மகிட்ட தான் பேசணும் அப்படின்னு அவன் நினைக்கிறதும் தப்பு கிடையாது. அந்த ஏஜில் அப்படிதான் இருக்கும். அந்த ஏஜ் அப்போ வந்து சில விஷயங்கள் பேசும்போது அது அந்த காலத்தில் சொல்லும் போது கேரிங்னு சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப கேரிங்காக இருக்கான். பேசும்போது என்ன பேசுவாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் இதே பெண்கள் பேசுகிறாங்க அந்த ஒரு 80களில் அப்படின்னா என்ன பேசுவாங்க, மச்சான் ரொம்ப கேரிங்காக இருக்கான், சூப்பராக எங்கிட்ட ரொம்ப ஆள் கிடைக்கிறதுலாம் இந்த மாதிரிலாம் ஆள் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்போது பதிலுக்கு அந்த பொண்ணுன்னு சொன்னால், ஆமாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரிலாம் ஆள்லாம் கிடைக்கிறது கஷ்டம், மிஸ் பண்ணிடாத, கமிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து டாக்ஸிக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிடு, நீங்கள் வந்து பெஸ்டியாக மட்டும் வச்சுக்கோ, ஜாலியாக வந்து வச்சுக்கோ. அந்த பொண்ணுங்க பேசுகிறாங்க சார், மச்சான் பேசுகிறாங்க, அது 1000 கெட்ட வார்த்தை உள்ளே கொண்டு வந்து போடுறாங்க. நம்ம அதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அவங்க இப்போ ரொம்ப சின்ன பசங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இப்படி பேசுகிறாங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் அந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது. அதே மாதிரி சொசைட்டியே இப்போ வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். இதே உங்களுக்கு அந்த இடத்துல 2 பசங்க அதே வயசுல உள்ள சின்ன பசங்க பேசினாலும் உங்களுக்கு அப்படி தோணுமான்னு கேட்குறேன். அந்த இல்லை சார், பசங்க பொதுவாக பேசி நம்ம பார்த்துருக்கோம். பெண்கள் அதுவும் இப்படி சின்ன இளம் பெண்கள் வந்து நம்ம பேசி பார்த்ததில்லை. ஒருவேளை அவங்க வந்து தனியாக இருக்கும்போது ஒரு ரூம்மேட்டாக இருக்காங்க, ஒரு ஹாஸ்டல் இருக்காங்க, ஜாலியாக பேசிப்பாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருந்திருக்கும். இப்போ அது வந்து சாதாரணமாக ஒரு டீ கடைக்கு வாசலில் நின்றுட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் கவனிக்கிறாங்கன்னா கூட அவங்க பார்க்கல. அவங்க வாட்டு கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படி தான் ஆயிடுச்சு சொசைட்டி. அதனால் சொசைட்டி கெட்டுருச்சுன்னு நான் சொல்ல வரல. நிறைய பேர் வந்து இப்படி அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எதை நோக்கி போகுதுங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அஃபெக்ஷனாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பூமருங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அன்பாக ஒரு விஷயம் அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, கிரிஞ்சுங்கிறாங்க. நம்ம இப்போ என்ன எடுத்துப்பீங்க? இப்போ நீங்கள் என் பையனுக்கு நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண முடியல, அவன் கேஷுவலாக என்ன தெரியுமா எந்திரிச்சு போயிடுறான். பூமர்னு சொல்கிறான்னா என்னன்னு பின்னாடி போய் சொல்லுவான், ஒருவேளை அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான். ஆனால் நம்மக்கிட்ட வந்து எந்திரிச்சு போயிடுறான், முகம் சொல்லிக்கிறான். நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், இவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன், பார்த்துப்போன்னு சொன்னால் கூட, பைக்கில் பார்த்துப்போன்னு சொன்னால் கூட ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறாரு எப்போ பாரு அப்படிங்கிறான், பூமராக பேசுகிறாரு அப்படிங்கிறான். அப்போ ஆமாம் அப்படி பேசுகிறாங்க. இப்போ வந்து மாறி போச்சு சார் எல்லாமே. அதனால் வந்து இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது வந்து வந்தால் தான் தெரியும் ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு, அவர் தான் தயாரிப்பாளர். ஸோ அவரை மாதிரி வந்து ஒரு நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சொசைட்டியில் நிறைய விஷயங்கள், அதாவது வந்து வட சென்னை மாதிரி படங்களும் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் அந்த 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 வட சென்னை கிளாமராக அசிங்கமாக கேவலமாக ஒரு தரம் தாழ்ந்த படங்கள் கொடுத்த இயக்குனர் அல்ல வெற்றிமாறன். ஒரு நல்ல ஒரு டீசெண்டான படங்கள் கொடுத்தவர் தான். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, முதல்ல இருந்து அவருடைய உதவி இயக்குனர் தான் அவர். ஓ அப்படியா, அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்படியா, அது மாதிரி அவர் உதவி இருக்கிற கதையை சொல்லியிருப்பாங்க, அவருக்கு பிடிச்சிருக்கும், நானே தயாரிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆடுகளம் மாதிரி, அப்புறம் வந்து நம்ம பொல்லாதவன் மாதிரி நிறைய. இப்போ சமீபத்தில் இந்த விடுதலை எவ்வளோ பேசப்பட்டது, எவ்வளோ நல்ல படம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி புது புது கண்டென்ட் எல்லாம் கொடுக்கக்கூடிய இயக்குனர் தான் வெற்றிமாறன். அதனால் அவர் நிச்சயமாக வந்து ஒரு தவறான முன் உதாரணமாக இருக்கிற ஒரு கதையை எடுத்திருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியுது உங்களுக்கு? அதனால் படம் வரட்டும், பார்ப்போம். குறிப்பாக அந்த ட்ரெய்லர் முடியும் போது பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா வந்தப்போ எல்லாரும்
வீதியில வந்து அடிப்பாங்க இல்லையா, ஆமா ஆமா, கோ கோகர்ணா கொரோனா கோ, கோகர்ணா, ஆமா அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு சட்டையர் மாதிரி தான் அதில் வச்சிருந்தாங்க இல்லையா. ஆமா ஸோ வச்சிருக்காங்க. அதில் கூட கடுப்பாயிட்டாங்களோ இந்த மாதிரி, குறிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணது. சரி, நம்ம அதாவது வந்து அந்த நேரத்திலே இது விமர்சனத்துக்கு ஆமா, உள்ளானது இல்லையா? அந்த நேரத்திலே எல்லாரும் வந்து தட்டுங்க, கை தட்டுங்க, கோகர்ணா கோகர்ணான்னு கொரோனா சொன்னதெல்லாம் போயிடும். கொரோனா போயிடும் அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்துக்குள்ளே விமர்சனம் ஆகுது. ஸோ சில விஷயங்கள் சொசைட்டில நடக்கிற விஷயங்கள தான் படத்தில காமிச்சிருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ சொசைட்டில நடக்காத ஒரு விஷயம் எங்கேயுமே எதுவுமே ஹேப்பனிங்கே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க சொன்ன மாரி எனக்கு தெரியல. சொல்லவும் முடியாது. சரி, நம்ம மனித சமுதாயத்தில நம்ம இருக்கோம் சார். நமக்கு வந்து என்னென்ன நடக்குதோ, நம்ம என்னென்ன பார்க்குறோமோ, நம்ம என்னென்ன டே டு டே லைஃப்ல இருக்கோ, அத தான் நம்ம கன்டென்ட்டா மாத்துறோம். அத தான் நம்ம அதிலிருந்து தான் நம்ம கன்டென்ட் எடுக்கிறோம். ஒரு 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 ஏதோ ஒரு கன்டென்ட் நமக்கு கிடைக்குதுன்னா, எங்கேருந்து கிடைக்குது? அந்த கன்டென்ட் நம்ம சொசைட்டிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு கன்டென்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த பெண்மணிக்கு, அதாவது அந்த இயக்குனருக்கு ஏதோ ஒரு புது விஷயத்த சொல்லணும், நம்ம சொசைட்டிக்கு சொல்லணும்னு நெனச்சிருக்கலாம். அவங்க சொல்ல வர விஷயங்கள் நல்ல விஷயமா கூட இருக்கலாம். படம் பார்த்தா தான் தெரியும். அது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது அவங்க அந்த சமுதாயம் இத தப்பா பேசுறாங்க, இந்த சமுதாயத்த தப்பா பேசுறாங்க. இந்த மாரிலாம் பார்த்து பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதில உடன்பாடு இல்ல. அந்த அதே சமூகத்தை சேர்ந்த கஸ்தூரி, மதுவந்தி போன்றவங்கலாம் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மோகன்ஜியும் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு இந்த சமூகத்த வந்து தொடர்ச்சியா சில இயக்குனர்கள் வந்து மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. அவர் சொல்றது யார் மீன் பண்றாருன்னா, பா. ரஞ்சித் சொல்றாரு, மாரி செல்வராஜ் சொல்றாரு. இந்த படத்த தயாரித்த வெற்றிமாறன் அவர்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. அவருடைய கருத்த எப்படி பார்க்குறீங்க? இது அவரோட கருத்து, இவரோட கருத்து, மோகன்ஜி கருத்தெல்லாம் விடுங்க. ம். இது நம்ம ஆளுன்னு ஒரு பாக்யராஜ் படம் வந்துச்சு, ம். பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது போய் பாருங்க. இப்ப வந்து பார்க்காதவங்க அது வந்து YouTubeல எல்லாமே அவைலபிளா இருக்கு. போய் பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து அந்த காலத்திலே பல விஷயங்கள சொல்லிட்டு தான் வராங்க. புரியுதா உங்களுக்கு? இருக்கும் சார். இப்ப தேவர் சமுதாயத்த பத்தி சட்டையர் பண்ணி ஒருத்தவங்க பேசலையா? இல்ல மத்த மதத்த சார்ந்தவங்கள பத்தி ஒருத்தவங்க வந்து எதிர்த்து பேசலையா? அப்ப தேவர் மரம் வந்தபோது கொண்டாடுனாங்க. இப்போ வந்து இந்த படம் இப்படி வந்திருக்க கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து பொதுவா எல்லா சமுதாயத்திலும் இது இருக்க தான் செய்யுது. இப்ப பிராமின் சமுதாயத்த பத்தின சில படங்கள் வந்திருக்கு. தேவர் சமுதாயத்த பத்தின சில படங்கள் வந்திருக்கு. இப்ப பிற்பட்டவர் சமுதாயத்த பத்தின சில படங்கள் வந்து பா. ரஞ்சித், இப்ப ஒரு மாரி செல்வராஜ்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா அவங்களுடைய ஸ்டோரீஸ் எல்லாம் நெறைய சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு இந்த பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைன்னு ஒரு படம்லாம் சொல்லியிருந்தார்ல. சார் எவ்வளோ நல்ல படம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி. அவங்க வாழ்க்கையில பார்த்த விஷயம், அவங்க வாழ்ந்த விஷயம். அத எடுத்து சொல்லும்போது, எவ்வளவு நேச்சுரலா, எவ்வளோ பிரமாதமா அந்த படம் இருந்துச்சு. ஸோ அந்த மாரி கருத்துக்கள சொல்றாங்க. சொல்றதுனால என்ன தப்பு இருக்கு? அவங்களுடைய கருத்துக்கள சொல்றதுக்கான சுதந்திரங்கள்லாம் வந்துருச்சு. சார் பாலச்சந்தர் அந்த காலத்தில சொல்லாத புது புது விஷயங்களா சார்? சொல்லுங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பொல்லாதவன்னு ஒரு படம் வந்துச்சு, ரஜினி படம். அதில சரிதா மேட்டர் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் என்ன மேட்டர் பார்த்தீங்களா நீங்க? ம். எல்லாமே வந்து இப்போ வந்து வாலி வந்து ஒரு பாட்டு எழுதினாரு. எப்படி எப்படி சமஜ்து எப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாரு. இந்துன்னு ஒரு படத்தில. பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா வாலிட்ட கேட்டாங்க, "என்ன சார் இப்படி ஒரு பாட்டு நீங்க எழுதியிருக்கீங்கன்னு?" "இல்லாததையா எழுதிட்டேன்" அப்படின்னாரு. ம். சிம்பிளா ஒரே வார்த்தையில பதில் சொல்லி முடிச்சுட்டாரு. இந்த மாரி பல சர்ச்சைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்துகிட்டே தான் சார் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது? அது வந்து எப்படி சொல்றது? ரொம்ப மோசமான ஒரு விஷயம், ரொம்ப மோசமான ஒரு கன்டென்ட்னா, கண்டிப்பா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். சமுதாயம் ஏற்க முடியாத நமக்கு, அதுவும் குறிப்பா வந்து நம்ம இந்திய சமுதாயத்தில சில கட்டமைப்புகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது வந்து அந்த வாழ்ற வாழ்க்கைக்கு பங்கமா சில விஷயங்கள பேசுறாங்க, எடுத்து சொல்றாங்க ஒரு படத்திலயோ யாரோ அப்படி பேசுனாங்கன்னா, அங்க நம்ம வந்து கண்டிப்பா நம்ம எதிர்ப்ப தெரிவிக்கணும். நம்ம சொல்லணும். நம்ம தட்டி கேட்கணும். அது தப்பு கிடையாது. ஆனா, என்ன சொல்ல வராங்களே அப்படிங்கிறதே தெரியாம இந்த சமுதாயத்த தாக்கிட்டாங்களா, அந்த சமுதாயத்த தாக்கிட்டாங்களா இப்படிலாம் பேசுறது வந்து சரியா வராது. இல்ல இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா, பேட் கேர்ள்ன்னு வச்சிருக்காங்க. குட் கேர்ள்ன்னு வைக்கல. புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து இந்த ஒரு 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 இந்த மாரி வாழ்ற ஒரு பொண்ணோட லைஃப் என்ன ஆகுது அப்படிங்கிற மாரி கதைய சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பேட் பாய்ஸ்லாம் வந்துச்சு சார். அப்பலாம் வந்து யாருமே பொங்கல. இதே இல்ல மாரி பசங்கலாம் பொங்குனாங்க இல்லையா? பாய்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அசால்ட்டுன்னு போயிருவாங்க ம். சார். புரியுதா உங்களுக்கு? பெண்கள பத்தி சில விஷயங்கள் சொல்லும்போது அங்க சர்ச்சையாகுது. ஆண்கள பத்தி நெறைய விஷயங்கள் சொன்னா கூட பெருசா வந்து காது குடுத்து கேட்க மாட்டாங்க. அவைங்க அப்படிதான் அப்படின்ட்டு ம். போயிருவாங்க. பெண்கள பத்தி சொல்லும்போது நீங்க ஏதாவது பெண்கள பத்தி சொல்லி பாருங்க, உடனே வந்து 4 பேர் தட்டி கேட்பான். அதுக்காண்டி ஆண்கள வந்து தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெண்கள் வந்து நம்ம சமுதாயத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப வீக்கர் செக்ஸா இருக்காங்க. அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இப்ப சமுதாயத்தில பல விஷயங்கள் வந்து அதாவது வந்து பெண்கள் ஆணுக்கு சமம்லாம் சொல்லிட்டு தானே வரோம். இப்போ இருக்கத்தானே செய்யுது. பெண்களுக்கு நம்ம முழு சுதந்திரம் குடுத்துருக்கோம். அடுப்பங்கரையில இருந்த பெண்கள் வந்து வெளியில வரணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப
பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கணவனை வந்து மனைவி இழந்துட்டாங்கன்னா, சின்ன வயசுல கூட கல்யாணம் பண்ணிருவாங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் விதவையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. உடன்கட்டை ஏறினது. ஆமா. உடன்கட்டை ஏறணும்லாம் ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் மாறி, மாறி, மாறி இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம், இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது, இந்த 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 சொசைட்டில ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வராங்க. சொசைட்டி வந்து எப்பவுமே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேற வேற மாரி ரிஃபைன்ட் ஆகிட்டே இருக்கும். குறிப்பா வந்து முன்னாடிலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புடிச்சுதோ பிடிக்கலையோ ஆமா வாழ்ந்துதான் அப்படிங்கிற வாழ்ந்தாலும் மாதிரி இப்ப இருந்தாங்க. அப்படி இப்போலாம் இல்லையே. கல்லானாலும் ஒரு புருஷன் வருஷத்துல divorce பண்றாங்க. அதாவது புல்லானாலும் புருஷன் அது என்ன பழமொழி அது? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். ஆமா. இப்ப அப்படி கிடையாது. அத கூட காமெடியா சொன்னாங்க. கல்லானாலும் ஃபுல்லானாலும் புருஷன் அப்படிலாம் காமெடியா சொல்லி கிள்ளி, இப்ப அதெல்லாம் இல்லவே இல்ல. அந்த பழமொழிலாம் இல்லவே இல்ல. கல்லானாலும் புருஷன், ஃபுல்லானாலும் புருஷன் இந்த பழமொழியே இல்லவே இருக்கான்னே ஞாபகம் இல்ல. மறந்தே போச்சு சொல்லப்போனா. புரியுதா உங்களுக்கு? மாற்றங்கள் வரும் தான் செய்யும் சார். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்கணும். சொசைட்டிக்கு நல்ல மாற்றமா அமையணும். அதாவது நம்ம இந்த சொசைட்டிக்குள்ள இருக்கிறோம். நமக்கு அது நல்ல விஷயமா இருக்கணும். அதான் என்னுடைய பர்சனல் கருத்து. ரொம்ப நன்றி சார். இந்த இஷ்யூ தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.